நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த ரவுடிங்க நம்ம இதுக்கு மேலே இங்கே இருந்தோன்னு வச்சுக்கோ, தேவையில்லாமல் போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளே ஒரு ஆளை கடத்தி கொண்டு வந்திருக்கோம், நம்ம மேலே தான் வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு பாயும், அதனால் பேசாமல் நம்ம வாட்டுக்கு விலகி போயிடுவோம் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு இன்றைக்கி நாங்கள் கோவப்படுற சீனில் இல்லை, அதனால் உன்னை மன்னிச்சு விடுறோம் போயிரு அப்படின்னு சொல்ல, யாரா இவங்க மேக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறாங்க. அப்போ அவங்க ரவுடியும் கிளம்ப போகும்போது உள்ளே வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க இருக்காங்க. அதை வந்துட்டு பார்த்துடுறாங்க. மேடம் இதுக்கு இவங்க கூட அதுவும் மயக்கத்தில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ உள்ளே இருக்கிற அந்த நர்ஸு வந்துட்டு சொல்கிறாங்க, சார் என்ன சார் இது, நம்ம மண்டபத்துக்கு தானே போகணும், நீங்கள் என்ன திருப்பி வளைச்சி எங்கேயே போகிறீங்க, என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை வண்டியில் வந்துட்டு பொண்ணோட அம்மா இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் பின்னாடி வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அவங்களையும் கூப்பிட்டுட்டு நம்ம மண்டபத்துக்கு போகங்களையும் கல்யாணம் வந்துட்டு நடந்து முடிஞ்சிடும்ல சார், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேனை வந்துட்டு ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த திக்கும் ராஜேஸ்வரி உங்களுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. சாமுண்டீஸ்வரி இப்படி பொறுப்பாக இல்லாமல் இருக்கிற ஆளே கிடையாது. மக கல்யாணத்தை வச்சுக்கிட்டா அவள் கோயிலுக்கு போவான். கார்த்திகையும் காணுமே, அவரும் வந்துட்டு எங்கே போனாருன்னு தெரியல, சாமுண்டீஸ்வரி எங்கே போனான்னு தெரியல, ரெண்டு பேரும் ஒருவேளை ஒரே இடத்துல தான் இருப்பாங்களா, ஒன்றுமே புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி அவங்க நின்று யோசித்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ரேவதி மறுபடியும் கேட்குறாங்க, சித்தி என்னாச்சு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, அம்மா வேணுமே காணோம், அம்மா வருவாங்களா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக வருவா, அக்கா வந்துட்டு உன் கல்யாணத்துக்கு இல்லாமல் இருப்பாங்களா, நீ மணப்பெண் இப்படியெல்லாம் வந்துட்டு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது, சந்தோஷமாக உட்காந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த திக்க வந்துட்டு பாட்டி மயிலுக்கெல்லாம் ஆதங்க தாங்க முடியல, பாவி பயல ரேவதி பக்கத்தில் இனி உட்காந்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வேற கையை முறுக்கி சேர்லலாம் குத்திக்கிட்டு இருக்காரு. பாட்டி வந்துட்டு, கடவுளே நீ இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்க, முருகா நீ சொன்ன மாதிரி என் பேரனுக்கும் பேத்திக்கு மட்டும் கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒருத்திக்க வேண்டிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு சந்திரா வந்துட்டு சொல்கிறாங்க மாயா கிட்ட, பாதி கிணறு தாண்டிட்டோம், இனிமேல் இந்த கல்யாணம் மட்டும்தான், அக்கா கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது, அதுக்குள்ளேயும் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்ல, மேடம் அதுக்கு தான் நானும் வந்துட்டு காத்துட்ருக்கேன், அதுக்குள்ளே இந்த கிழவிங்க ஏதாவது ஒன்று பிளான் பண்ணி கெடுக்காமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்ல, இப்போ அவங்க பல்லு பிடுங்கின பாம்பு, அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம நினச்ச மாதிரி நம்ம பிளான் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க போகுது, இனிமேல் வந்துட்டு நம்ம கவலைப்பட தேவையில்ல, சும்மா சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறேன். அங்கிட்டு வந்துட்டு மகேஷ், என்கிட்டயா இந்த ஆட்டம் போட்டிங்க, இப்போ பார்த்தீங்கல்ல ரேவதி பக்கத்தில் உட்காந்து அவள் கழுத்துலேயே நான் தாலி கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வந்துட்டு குஜாலாக இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த திக்கோ சாமுண்டீஸ்வரியை கொண்டு போய் ஒரு குடோன் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல கொண்டு போய் சாமுண்டீஸ்வரியை சேரில் வந்துட்டு கட்டி போடுறாங்க. அப்போ அதில் இன்னொரு ரவுடி சொல்கிறான், அண்ணன் கால் பண்ணுற வரைக்கும் இவளை பத்திரமா பார்த்துக்கணும், அதுக்கடுத்து அண்ணன் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி இவளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். சரிங்கண்ணே அப்படின்னதும், இங்கே பாருடா கேஷுவலாக வந்துட்டு விட்டுறக்கூடாது, இது வந்துட்டு இடம் பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் கார்த்தி அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க, குடோன் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு நைஸாக போகிறாங்க. பார்த்தா சாமுண்டீஸ்வரி அவங்கள வந்துட்டு கட்டி வச்சுருக்காங்க. அதை பார்த்ததும் கார்த்தி வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. கார்த்தியை பார்த்ததும் அந்த ரவுடிங்கெல்லாம், டேய் நீயா வண்டி அடிச்சதுக்காடா இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க, நான் தான் அப்பயே பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டேன்ல, ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போயிடு, இல்லைன்னா அவ்வளோதான், டேய் இவனை அடிங்கடா அப்படின்னு சொல்ல, டேய் அதெல்லாம் விடுங்கடா, முதல்ல இவங்களுக்கும் உனக்கும் என்னடா சம்மந்தம், எதுக்கிட்ட தேவையில்லாமல் இவங்களை கொண்டு வந்து கெட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்க அடிக்கிறதுக்கு பார்க்க, நம்ம கார்த்தியை பற்றி தான் தெரியுமே, அடின்னு அடித்து அவங்களெல்லாம் பிரித்து மேய்ஞ்சிடுறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு ரவுடி கட்டையை எடுத்து கார்த்தி அடிக்கிறதுக்காக வர்றான். அந்த கட்டையை திருப்பி மொட்டு அவனை மொத்தி எடுத்து சொல்லு, யாரா வந்துட்டு இவங்களை இப்படி கடத்த சொன்னது, சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்ல, அவனு வந்துட்டு தப்பிச்சு ஓட பார்க்குறான். அதே சமயத்தில் சாமுண்டீஸ்வரி அவங்களுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு தலை கிருகிருன்னு வர மாதிரி அப்படியே தலையில் கை வைக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு மேடம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்கள போய் எழுப்புறாங்க. அது அங்கே வந்துட்டு மண்டபத்தில் காமிச்சிட்டு இருக்காங்க. ரேவதி வந்துட்டு தாலி கட்டுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, அம்மா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்ல, ரேவதி முதல்ல கல்யாணத்தை முடிச்சிடலாம், அக்கா என்ன ஆசைப்பட்டா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் தானே, அதுக்கடுத்து அக்கா இந்த கல்யாணத்தை பார்த்து சந்தோஷம் தான் படுவா, முதல்ல தாலியை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திக்கோ சந்திரா வந்துட்டு அவசரப்படுத்திட்டு இருக்காங்க. அது இப்படி அம்மா இல்லாமல் கல்யாணம் முடிக்கிறது அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சந்திரா வந்துட்டு எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிடணும், மாயாவும் கூட சேர்ந்து எடுத்து பாட, அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.